ஏய், எழுந்துற. எப்ப பாரு இங்க வந்து தூங்கிக்கிட்டே இருக்க. நான் வேற உனக்கு பாதுகாப்பு. என்னோட நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, தெரியும். இப்ப என்ன, எதுக்காக கால் பண்ண? இந்த ஹோட்டல் சாப்பாடு உனக்கு பிடிக்குமா? ஏன், உனக்கும் வேணுமா? நான் உன்னை மிஸ் பண்ணதுனால இங்க வந்த நினைச்சியா? அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறி போயிடுச்சா? நீ யாரை மிஸ் பண்றியோ அவங்கள வேணா எழுப்பவா? ஏய், எழுதுற. கிம்சான் வந்திருக்கான். அம்மா, ஏன் ஒரே சத்தமா இருக்கு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் என் வீட்டு பக்கத்துல. ஏய், நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? அம்மா, உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க 2 பேருக்கு என்ன ஆச்சா? அவ கேக்குறால, பதில் சொல்லு. கொஞ்சம் இங்க வரியா? அவளை பார்க்க நான் ஏன் அங்க வரணும்? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் உங்க வீட்டுக்கு போய் வச்சுக்கோங்க. இது அதுக்கு சரியான இடம் இல்ல. என்ன, அவன் கிளம்பி போயிட்டான். சரி, போய் அவனை ஃபாலோ பண்ணு. நான் ஒன்னும் அவனை பார்க்க இங்க வரலையே. அப்ப இங்க நடந்ததுக்கு பேர் என்ன? கோஇன்சிடென்ஸா? நாங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணி வந்தோம்னு நினைக்கிறியா? நீ சாப்பிட்டு கிளம்பு. மறுக்கும் போது நான் என்ன பேசுறது? மறுபடியும் தோத்துட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தூங்கிட்டு இருக்க. உனக்கு பயமா இல்ல? எனக்கு இங்க வரவும் பிடிக்கல, அதே போல வேற இடமும் தெரியல. அதான். நீ என்ன சொல்ல வர? இங்கதான் நிறைய காபி ஷாப் இருக்குல்ல. டைமை போக்குறதுக்கு கூட செலவு பண்ணணுமா? சரி, நான் உள்ள போறேன். நாம இன்னும் பேசி முடிக்கல. அவனை எதுக்காக போய் பார்த்த? நான் ஒன்னும் போய் பார்க்கல, அவன் தான் வந்தான். கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் அங்க உட்காந்துட்டு இருந்தான். அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல. சரி, அவன் என்ன சொன்னான்? உன்னை ஏதாவது மிரட்டினானா? இல்ல, என்ன பாதுகாக்க வேண்டியதா இருக்கும்னு சொன்னான். அததான் மிரட்டுறதுங்கிறேன்னா. இதுக்குதான் நான் சொல்றத கேளுன்னு சொன்னேன். அவன் கிட்ட இருந்து எதுக்கோ கொஞ்சம் தள்ளி இரு. இது அட்வைஸ் எல்லாம் கிடையாது, இது வார்னிங். என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாரு. முதல்ல உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. அது போக நாங்க 2 பேரும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்கிறோம். சரி, நான் முதல்ல உள்ள போறேன், நீ அப்புறமா வா. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கார்டன்ல இருந்து அங்க போன பிரச்சனையா என்ன? பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் உன்னை அப்புறமா வர சொல்றேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே கொஞ்சம் சீக்கிரமா வா, இல்ல எல்லாத்தையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மேடம். அம்மா, தண்ணி வேணும். நீ என்ன கூப்பிட வேண்டியதானே? எதுக்காக இவ்வளவு தூரம் வர? உன்னதான் தண்ணி எடு. ஆமா, இன்னும் நீங்க 2 பேரும் சந்திச்சுக்கல. இவன் என்னோட பையன் கிம் டான். இவன் இந்த வீட்டோட 2வது வாரிசு. அந்த வாய் பேச முடியாத ஒரு லேடி இருக்காங்களா, அவங்களோட பொண்ணு இது.
உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் இவள நிறைய தடவை பாத்திருக்கேன். பாத்திருக்கியா? ஸ்கூல்லயா வீட்லயா? ஸ்கூல்ல தான். அப்பெல்லாம் இந்த பொண்ணு யாருடான்னு யோசிப்பேன். இப்பதான் தெரியுது. நைஸ் டு மீட் யூ. அப்புறம் பார்க்கலாம். இவளை எப்படி பார்த்துதானே பாக்கணும். நீ இவனை ஸ்கூல்ல பார்த்ததே இல்லையா? இல்ல. உண்மையாவா? இவனை பார்த்ததே இல்லன்னு சொல்றியே, நம்புற அவ மாதிரியே போய் இல்ல. சொல்றா. ரொம்ப வியர்டான பொண்ணுமா. சரி, நான் மாடிக்கு போறேன். நானும் கிளம்புறேன் மேடம். அவன் பேச பாத்தியா? புரியல. இப்பவாவது அவனை தெரிஞ்சுக்கிட்டியா? ஸ்கூல்ல அவன் என்ன பண்றாங்கறத செக் பண்ணி சொல்லணும். இனிமே அதுதான் உனக்கு டியூட்டி. உங்ககிட்ட சொல்லணுமா? ஏன் மாட்டியா? நீ ஸ்கூலுக்கு பிடிக்காம தானே போற, அப்ப இத பண்ணலாம்ல? அப்படிலாம் இல்ல. நான் உன்னை அவனோட ஃப்ரெண்டா இருக்க சொல்லி எல்லாம் கேக்கலையே. அவன் கூட நீ ஒரே வீட்ல இருக்கறதுனால, அவன் கூட ஒரே ஸ்கூல்ல படிக்கிறதுனால அவன் ஃப்ரெண்டாலாம் ஆக முடியாது. இந்த வீட்ல நீ வேற ஒரு இடத்துல இருந்தாலும் ஸ்கூல்ல எல்லாரும் ஒரே இடத்துல தானே இருப்பீங்க. ஒரே வயசா இருந்தாலும் அவன் பேரை சொல்லி எல்லாம் நீ கூப்பிடக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது. அவரு சின்ன முதலாளி தானே. ரொம்ப சரியா சொன்ன. நீ உண்மையாவே ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணுதான். சரி, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடு. ஓகே மேடம். ஏமா உட்காந்துட்டே இருக்க? கொஞ்சம் தூங்கி இருக்கலாம்ல. அம்மா, என்ன இது? எப்படி கிடைச்சது உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கீழே இருந்து எடுத்திருப்பேன், வாங்குனேன். நீங்க வாங்குனீங்களா? என்னம்மா சொல்றீங்க? இந்த யூனிஃபார்ம் வாங்க நிறைய செலவாயிருக்குமே. அவ்வளவு காசு எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. இத ட்ரை பண்ணி பாரு. இத போட்டு என்கிட்ட வந்து காட்டு, எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும். நான் எல்லாத்துலயுமே நல்லாதான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நான் இதை அயன் பண்ணி போட்டுக்கிட்டுமா? இப்ப என்ன எடுத்துக்கணும்? ஃபேமிலி போட்டோ. என்னோட என்கேஜ்மெண்ட்ல நான் அதை யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன ஃபேமிலி போட்டோ? அதுல எதுக்கு நான்? குரலை உயர்த்தி பேசாத. வெளி இடத்துல எதுக்காக இப்படி நடந்துக்கிற? உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் எதுக்காக உங்க கூட பிக்சர் எடுத்துக்கணும்? ஒரு போட்டோ எடுத்துட்டா மட்டும் நம்ம எல்லாம் ஃபேமிலி ஆயிடுவோமா? பிங்க்ல ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே மேடம். இந்த மாதிரி விஷயத்துல முரண்டு பிடிச்சா எதுவும் நடக்காது. குழந்தை மாதிரி நடந்துக்காத. எனக்கு 3 வயசு இருக்க வரைக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் சரிதான். அதுக்காக இப்பவும் அப்படி பண்ணா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அந்த போட்டோ எடுக்க நான் விட மாட்டேன். நாங்க போக போறதும் இல்ல. எங்க போற நீ? எனக்கு வேலை இருக்கா? நீ இப்போ எங்க இருக்க? பிக்சர் பத்தி நீ கேள்விப்பட்டியா? இதனால உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையா? இந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் பண்ண உனக்கு எந்த வழியும் கிடைக்கலையா? என் கூட வெளியே வர மாட்டியா? நான் ஒண்ணு என்னோட என்கேஜ்மெண்ட் பத்தி பேசல. கொஞ்சம் சீரியஸா பேசு. என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. போட்டோ ஷூட்டை வேணா கேன்சல் பண்ணலாம். ஷூரா சொல்றியா? அதுக்கு பதில் நீ என்ன பண்ணுவ? அதை முதல்ல சொல்லு. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அந்த ஃபேமிலி பிக்சர் கண்டிப்பா உனக்கு வேணாம்ல? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் நீ எனக்கு கொடுப்பியா? உன்னால முடியுமா? ரொம்ப குளிரா இருக்கு. ஓ, இவ்வளவு காலையில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ஜாகிங் மேட் இன்னும் வரவே இல்ல. காலையில எப்போ நாங்க 2 பேரும் மிஸ் பண்ணாம ஜாகிங் போயிடுவோம் தெரியுமா? என்ன அவாய்ட் பண்ண தானே இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? உன்னாலன்னு மட்டும் இல்ல, நான் கிளம்புறேன். ஓகே? இவ்வளவு சீக்கிரம் நான் எழுந்தது உன்னை அவ்வளவு ஈஸியா போக விடவா? ஏய், ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்றது தவிர என்ன பண்ண முடியும் உன்னால? சிசிடிவி. ஸ்கூலுக்கு போங்க. கிம்டனை இங்க இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும்.
ஏன்னா அவன் ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்கான், ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படிங்கிற காரணத்தினால. அதுவும் இல்லாம அவன் ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்கான். கிம்டான் இருக்கானே, நீ என்ன புலம்பிட்டு இருக்க? எங்க அம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. நேத்து நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அங்க நான் போய் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறியா? சொன்னது எதுவும் பொய் இல்லையே. போதும் நிறுத்து. எங்க அம்மா சொல்லும் போது நீ உண்மையானதை சொன்ன, மத்ததையும் சொல்லிருக்கலாம்ல. உனக்கு இந்த வேலை வேணுமா? சொல்ல போனா அந்த வீட்ல செய்யற வேலையே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் எப்ப நான் கூப்பிட்டாலும் எனக்கு நோ சொல்லிக்கிட்டே இருக்கியா நீ? அப்படியே இருக்கலாம். சரி, ஸ்கூலுக்கே இவ்வளவு சீக்கிரம் போற? சொல்ல போனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க பாக்குறல. அந்த கார்ஸ் எல்லாரும் கார்ஸ்ல வந்து இறங்குறத பாப்பேன். காசா? அண்ணா நீங்க கொஞ்சம் ஓரமா வண்டியை நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? அண்ணா நீங்க ஸ்கூலுக்கு போங்க. நம்ம ஒன்னா போக கூடாது. இப்ப அதனால எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னாவே போலாம். ஏன்னா நாளைக்கெல்லாம் இந்த டைமுக்கு என்னால எழுந்திருக்கவே முடியாது. எப்பவும் முடியாது. ஓ, எனக்கு என்ன தூக்கமாவே இருக்கு. உன்னால நான் ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டேன்ல. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? 2 பேரும் எப்படியோ ஒன்னா போலாம். யூனிஃபார்ம்ல ரொம்பவே அழகா இருக்க. என்ன பண்ற நீ? ஸ்கூல்ல இந்த மாதிரி லூசர்ல இரு. ஒழுங்கா அதை என்கிட்ட கூட. மொத்தமா மூடி விட்டா இன்னும் அழகாடுவேன்னு நினைக்கிறேன். இப்படியே சுத்து. என்ன ஓகேவா? போதும் நிறுத்து. யாராவது பார்த்தா என்ன இவ்வளவு நினைப்பாங்க? சீக்கிரம் யார் வரப்போறா? கிம்டான், ஹே, அது அந்த புது பொண்ணு தானே? 2 பேரும் ஸ்கூலுக்கு ஒன்னா வந்திருக்கீங்க. இவ்வளவு சீக்கிரம் முதல்ல நீங்க என்ன பண்ற? நீ இங்கே தூங்கி எழுந்திருப்பியா? உன்னை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா கிளப்ல இருந்து கிளம்பி வந்த மாதிரி இருக்கு. ரொம்பவே சரியா சொன்ன. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு நான் இங்க தூங்கி எழுந்துக்க வேண்டியதா இருக்கும். சரி வாங்க போலாம். என்ன நீ அதுல மிதிச்சிட்ட. இது இதுவா? நீ கூட தான் இதுல மிதிக்கலாம். இது ஃபேக்குமா? என்ன ஃபேக்கா? அப்ப யாரும் அங்க இறந்து போகலையா? ஏதோ ஒரு முட்டா பையன் இதை வரைஞ்சு வச்சிருக்கான். ஒரு வாட்டி அழிச்சாலும் மறுபடியும் வரைஞ்சிடறானுங்க லூசு பசங்க. இது ஒரு ப்ரொட்டஸ்டுமா? அவ்வளவு பேஷனேட்டான ஆள் யாரு? எனக்கு தெரியல. ஜூனியங்க கூட இருக்கலாம். ஹே புது பொண்ணு, இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணிருக்கோமா? இந்த டைம்ல உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஃபெமிலியரா தெரியற. எனக்கு தெரியல. அவ கிளப்புக்குலாம் வரமாட்டா. உனக்கு எப்படி தெரியாது? இவளெல்லாம் அங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கடா. அவ ஸ்டைல் ஓகே இருந்தாலும் ஆள் நல்லா இருக்கா. ஹே வாவ், இது உன்னோட இடம் தானே? இடம் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வீடு இல்ல, இது ஒரு பேலஸ் தான்.
மொத்தம் இங்க எத்தனை ரூம் இருக்கு? செகண்ட் ஒய்ஃபா இருக்கிறவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. செகண்ட் ஒய்ஃப் அது இதுன்னு பேசாத. நான் ஒய்ஃப் அவ்வளவுதான். சரி வா போலாம். உனக்கு நான் சுத்தி காட்டுறேன். இந்த இடத்துக்குள்ள என்ன அலோவ் பண்ணுவாங்களே, பிரச்சனை வராதுல? உன் புருஷனுக்கு ஓகே தானே? அவரு இப்ப இங்க இல்ல. அது போக இனிமே நான் யார பத்தியும் கவலைப்பட போறதில்ல. ஏன்னா டான் வந்துட்டான். இனி பிரச்சனை இல்ல. ஓ, இந்த நேரம்னு பார்த்து இவங்க வேற வெறுப்பேத்துறாங்க. ஏய், நான் என்ன பண்ண? நான் ஒன்னும் சொல்லல. ஏசலுடைய ஸ்கூல்ல பிடிஏ மீட்டிங்க்கு வர சொல்லி தொந்தரவு படுத்திட்டு இருக்காங்க. எத்தனை முறை சொன்னாலும் கேட்காம கால் பண்ணிட்டே இருக்காங்க. இக்னோர் பண்றதுதான் நல்லது. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் போகணும்னு நினைச்சாலும் என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏய், இந்த மாதிரிலாம் பேசாத. அங்க போறதுன்னு பெரிய விஷயமா? ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அங்க அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? ஆமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாரு? இப்படிதான் கேட்பாங்க. சரி, நீ என்ன பதில் சொல்லுவ? நான் ஒரு ட்ரிங்கிங் பிசினஸ்ல இருக்கேன்னு சொல்லுவேன். ஆ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவனுக்கு இது ஓகேவா? கவலைப்படாத. அவங்க என்ன பாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் பாப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாட்டிலிங் பிசினஸ்ல நான் இருக்கேன்னு தான் அவங்களுக்கு தெரியும். நீ ரொம்ப தைரியமானவதா. நம்ம லைஃப் ஸ்பெஷல் தானே. சரி, உன் பெட்ரூம் எங்க இருக்கு? மிஸ்ஸஸ் ஹேன் எங்க இருக்காங்க? ஆமா, அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு? நான் மறந்தே போயிட்டேன். என்கிட்ட எந்த யூஸ்ஃபுல்லான போட்டோவும் இல்ல. அதுக்கப்புறம் நான் கேலரிக்கு போய் டேபிள் வேர்ல நான் கலெக்ட் பண்ணேன். அவங்க எப்பெல்லாம் அந்த ஆளை பாக்குறாங்களோ அவ்வளவுதான். சொல்ல போனா அவங்க ஒரு சாமியார் மாதிரி. அப்படியா? சரி, அப்ப எப்படி பண்ணலாம்? உங்ககிட்ட ஐடியா இருக்கா? டார்கெட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணிடு. அந்த வான் பக்கம் யாரையாவது திருப்பி விட்டுரு. பிரசிடென்ட் கிம் மாதிரி. தன்னுடைய அப்பாவை ஒரு பையன் வெறுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும். என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவங்க முதல் ஒய்ஃப் பத்தி தெரியும்ல. அவங்க சாமியார் மாதிரி. சரியா? எல்லாரும் பைத்தியம் பிடிச்சலைறாங்க. அப்படின்னா நிச்சயம் இந்த வீட்டுல பேட் எனர்ஜி இருக்கும். ஆமா, அது யாரு? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட கடவுளே, நாங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டியா? நம்ம பேசிட்டு இருந்தாலும் அந்த வேலைக்காரி இவங்க தானா? அன்னைக்கு கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியே. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இன்னைக்கே அவளோட கதையை நம்ம முடிச்சிடலாம். நீ பழையபடி மாறிட்ட போல இருக்கே. இப்போ அவ உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கால. அவளால கண்டிப்பா பேச முடியாதா? என்ன? அட கடவுளே, நான் வரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னால உங்களை அதுல பார்க்க முடியும். ஓ அப்படியா? உண்மையாவே உனக்கு பேச வராதா? சொல்லு. அது இருக்கட்டும், உன்னால எப்பையில இருந்து பேச முடியாம போச்சு? வேண்டாம் வேண்டாம், விடு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஓ, சரி, உன் வேலை பாரு. ஒரு பெரிய பிரச்சனையால 3 வயசுல இருந்து எனக்கு பேச வராது. சைன் லாங்குவேஜா? அதான் உன் ஸ்பெஷாலிட்டியா? ஆமா. இது யூனிக்கா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு 3 மொழி தான் யூசுவலா தெரியும். இந்த ரீசனுக்காக தான் நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? அப்ப இதான் காரணமா? சின்ன வயசுல இருந்தே இதுக்காக நான் வாலண்டியர்டா இருக்கேன். ரிஜெக்டட். ஏன்? இந்த யூனிஃபார்ம்காக தான் இந்த வேலை வேணுமோ நீ கேக்குறியோன்னு நினைச்சேன். உனக்கு தான் ஆல்ரெடி இருக்கே. ஆமா, அந்த பேக் நீ ரிட்டர்ன் பண்ணிட்டியா? அந்த பேங்க் பத்தி நான் சொன்னது எல்லாமே போய். எனக்கு அது தெரியும். கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறியா நீ? என்னோட கடைசி வார்த்தை, தயவு செஞ்சு என்ன சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை என்ன நீங்க சூஸ் பண்ணலனா உங்களை நான் பழி வாங்குவேன். நீ என்ன சொன்ன? என்ன சூஸ் பண்ண சொல்லி கெஞ்சி கேட்டேன். ஆனா இதுக்காக இவ்வளவு நேரம் கையாட்ட வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லையே. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன்னோட டைம் வேஸ்ட் பண்றியா? இவளை இன்டர்வியூ எடுக்கிறதால உனக்கு எந்த லாபமும் இல்ல. வேணாம், அவளை நீ பிக் பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது? இவ என் பாய் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ இப்படி இந்த இடத்துல இருக்கலாம். இவளை நீ பிக் பண்ணாத. இது ரொம்ப மோசமா இருக்கு. இது ரொம்ப சீட்டிங்காவும் இருக்கு. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? ஹலோ எவ்ரிவன், இன்டர்வியூ விஷயமா நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். தள்ளி போ. நான் இவளை பாத்துக்கிறேன். எங்களோட நெக்ஸ்ட் பேடி நீதான். ஜேபிஎஸ்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
அப்படின்னா அவதான் இதை பண்ணாளா? எனக்கு தெரியாது, யோஷன் தான் சொல்லணும். மறுபடியும் டயட்டா? இல்ல இது பிரைன் ஃபுட். சீக்கிரம் டெஸ்ட் வருதுல்ல. வாவ், ஐ அம் இம்ப்ரெஸ்ட்மா. இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. கிம்டனை என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற? உன் உலகம் என்ன கிண்டனை சுத்தி தான் இருக்கா? அவன் ஒன்னும் அவ்வளவு இம்ப்ரெஸான ஆள்லாம் கிடையாது. நாங்க கொஞ்ச நாள் தானே மீட் பண்ணிருக்கோம். நாங்க சின்ன பசங்க. இன்னும் நீ அவனை மறக்கலையா? நான் அவன் கைய பிடிக்கணும்னு நினைக்கிறேன், மறக்கணுங்கிற? உண்மையாவா? சத்தியமா? ஆமா, அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா நாங்க 2 பேரும் வெளியில போன விஷயத்த பத்தி? இல்ல, ரேச்சல் தான் சொன்னான். ஆனா நான் உன் கை நடுங்கிறத பார்த்து சொல்லிட்டேன். ரொம்ப நடுக்கமா இருக்கா? உனக்கு என்னோட பிரச்சனை எதுவுமே தெரியாது. ஏன்னா ரேச்சல் உங்ககிட்ட சொன்னாலா? கிம்டன் வந்து போனாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், நான் கரண்ட் பாய் ஃப்ரெண்ட். அப்படிதான் அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணா. ஓ, ரேச்சல் சரியான கேவலவாதி. ஐயோ சாரி, தெரியாம சொல்லிட்டேன். சரி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் இதை சொல்லிக்கிட்டு இருக்காத. யூன் சாங் ஸ்கூலுக்கு வந்ததை பத்தி, அதுவும் கோட்டால. ஐயோ, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? நான் பண்ண மாட்டேன். நான் உன்னை ரொம்ப நம்புறேன். அதெல்லாம் நம்பலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துரு. எனக்கு யூ சாங் சுத்தமா பிடிக்காது. பாய். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மியூங்ஸு எங்க? அவன் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போயிருக்கான். அவங்க இங்க வந்திருக்காங்க போல. என்ன பண்ற நீ? பாஸ்ட யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். போனாவனையும் ஒன்னா சுத்த ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? 1.5 year இருக்கும். நீ யூன் சாங் கூட எவ்வளவு நல்லா இருக்க? வெளியே கூட்டு போலான் இருக்கேன். நீ அவ கூட வெளியே போகும்போது உனக்கும் அவளுக்கும் எதுவும் நடக்கலையா? சொல்லு. நீ என்ன சொல்ல வர? உங்க 2 பேருக்கும் நடுவுல என்னைக்குமே ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாதா? சரி, ஏதாவது பண்ணிருந்ததா இப்ப என்ன? எனக்கு அப்பவே தெரியும் ஏதாவது நடந்திருக்கும்னு. எப்ப நடந்தது? ஒரு 9 வயசு இருக்கும். அப்ப அவ என்னை விட கொஞ்சம் ஹைட்டா இருப்பா. என்ன புள்ளி பண்ண பசங்களை போட்டு செம்மடி அடிச்சிட்டா அவ. அப்ப நான் அவ பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதானா? சரி, போனாவோட கைய நீ ஏன் பிடிச்ச? கோல்டா இருந்தது. அவ்வளவுதானா? அந்த டைம்ல போனா என்னை விட ஸ்ட்ராங்கா இருப்பா. நான் கிளம்புறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க இருந்து போயிட்டான்னு நினைச்சேன். நீங்க யோசிக்கிறதெல்லாம் வெளியே பேசாமையாவது இருக்கலாம். என்ன பேச விடாம ஆக்கிடுறீங்க தெரியுமா? ரொம்ப வெளிப்படையா நீங்க எல்லாத்தையும் பேசுறீங்க. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லு, நீ இப்ப என்ன பண்ண போறதா சொன்ன? கொஞ்ச நாள் நான் வெளியே இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்போ அது வரைக்கும் நீ எங்க தங்கலான்னு இருக்க? முன்னாடி நான் எங்க போயிட்டு வந்தாலும் இடம் இருந்தது. இப்பதான் இல்லையே. நீ இந்த விஷயத்த இன்னும் புத்திசாலித்தனமா அருமையா ஹேண்டில் பண்ண நினைச்சது தப்பா போச்சு. டேனா ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்தது எனக்கு என்னமோ சரியான முடிவுன்னு தோணல. அவனுக்கு இப்போ 18 வயசு தான் ஆகுது. நீ இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? அம்மா இறந்து போகும்போது எனக்கு வெறும் 6 வயசு தான். அந்த டைம்ல எனக்கு ஒரு ஸ்டெப் மதரும் ஒரு ஹாஃப் பிரதரும் கிடைச்சாங்க. ஏன் நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கு 12 வயசு தான். நான் இதுல நிறைய இழப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா பரவாயில்ல, இதுல அடையறதுக்கும் கொஞ்சம் இருக்கு. இதனால சில பேர் காயப்படுவாங்கல்ல, அது என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணும். அந்த ஊக்கத்தை வச்சு நான் ஜெயிச்சிருவேன். இதனால நீ என்ன இழக்க போறன்னு தெரியும்ல, அதை யோசிச்சு பாத்தியா? இல்ல, ஆனா இதனால இழக்கிறதுனா எனக்கு கவலை இல்ல. நான் போயிட்டு வரேன். குட் பை. வான், நீ வீட்டுக்கு வந்துட்டியா? உங்க அம்மாக்கும் உனக்கு இது தெரிஞ்சே ஆகணுமா? வெளியே போ, என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாத. அப்ப நீயும் நானும் என்னைக்குமே ஒன்னா இருக்க முடியாதா? நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்கணுமா? உண்மையான குடும்பமா இருந்தா அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இப்படி இருக்கிறதா உனக்கு பெட்டரா இருக்குல்ல? உனக்கு என்கிட்ட இப்படி பேசத்தான் பிடிக்குதா? நான் அப்படி சொல்லல. நான் பேசுற விதம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். வழிய விடு. வான், வழிய விடுன்னு சொன்னேன். இதுக்காக இவ்வளவு தூரம் போற? நான் திரும்பி வந்ததுக்காக நீ போகணுமா? எங்க போனாலும் நீ என்ன ஃபாலோ பண்ணி வரியே,
என்ன? ஹோட்டலுக்கு வந்த, அதுக்கப்புறமா என்னோட ஆபீஸ்க்கே வந்துட்டியே. உனக்கு 7 வயசு இருக்கும்போது என்னை எப்படி ஃபாலோ பண்ணியோ அதே மாதிரி பண்ற இப்போ. எனக்கு ஓடி ஒளிய இடமே இல்ல. நான் எவ்வளவு தூரம் போறேனோ அவ்வளவு தூரம் நான் உன்கிட்ட இருந்து தள்ளியே இருப்பேன்னு எனக்கு தெரியும். அது போதும் எனக்கு. இனிமேல் இந்த அமெரிக்கா பக்கம் வர வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்பதான்டா நீ எல்லாம் வளர போற? ஹைஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது. சோ சீக்கிரமா வளர்ந்து தொலை. உன்னோட ஹோட்டலுக்கு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆபீஸ் வந்ததுக்கும் மன்னிச்சிரு. ஐ எம் சாரி. அமெரிக்கால இருந்து திரும்ப வந்ததுக்கும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. உண்மையாவே இதெல்லாம் என்னோட தப்பு தான். நீ இங்கேயே இரு. ஒன். என்ன விடுறா? என் கைய பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? நான் இந்த அளவுக்கு கூட தைரியமானவனா இருக்க கூடாதா? என்னோட இடம் எதுன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? என்ன சிரிக்க வைக்கிறியா நீ? நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட வந்து இந்த மாதிரி சண்டை போடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? என்ன திமிர்றா உனக்கு? உன் கூட சண்டை போடலாம் எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா நான் தோத்துருவேன். ஜெயிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதனா எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால நீ ரொம்ப அதிகமா பேசுற. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இப்பதான் வீட்டுக்கு வரியா? நீ பயமுறுத்திட்ட. ஹலோ, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? மிஸ் ஹேன் நம்மள பாத்துற போறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேட்டு அமைதியா இரு. அவங்க பார்த்தா இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அங்கேயே நில்லு. இப்ப என்ன? அந்த ட்ரீம் கேச்சரை நான் உனக்கு திருப்பி கொடுத்தேன். ஆனா நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. மத்தவங்களுக்குலாம் நான் நல்லதை பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். ஆனா உனக்கு பண்றேன். ஆனா நீ ஏன் அப்படி இருக்க? உடனே அது எனக்கு வேணும். சீக்கிரம் எடுத்துட்டு வா. புரியுதா? ரொம்ப நன்றி. உண்மையாவே இது நல்ல வேலை செய்யுது. ஆனா இது இல்லாமலும் எனக்கு கனவுலாம் வருது. போய் சொல்லாத. மியூசிக் நான் தான் ஆன் பண்ணேன். ஒரு சாங் ஆஃப் தேம் கூட கேள. பாட்டு பிடிச்சதுனாலதான் உட்கார்றேன். உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமா? ஒரு தடவை தான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பேஷனேட்டா ஒருத்தர விரும்புறேன். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர டேட்லாம் பண்ணிருக்கியா? எப்போ? அமெரிக்கா வர்றதுக்கு முன்னாடியா? அது யாருன்னு சொல்லு. அது ஒரு ஆம்பளை. நான் சொல்லவே இல்லையே. ஓ, அப்ப எதுவும் நடக்கலையா? சரி, அது யாரு? யாருன்னு சொல்லு. என்னோட சிஸ்டர். இப்பவும் அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுறியா? அமெரிக்காவுக்கு போகணும்னு ஒன்னும் ஆசை இல்ல. ஆனா கொரியா விட்டு போகணும்னு ஆசை. அப்படியா? அப்போ கொரியா உனக்கு பிடிக்கலையா? இங்க எப்பவும் போலதான் இருக்கு. வேலை வேலை வேலைன்னு சொல்லி.
அதுவும் இல்லாம அந்த டிரான்ஸ்ஃபர் சர்ப்ரைஸ் அது உண்மையாவே என்ன ரொம்ப கடுப்பேத்திருச்சு. என்னோட உதவி வேணும்னா நீ என்ன கேட்கலாம். பரவாயில்ல இருக்கட்டும், இந்த ஆஃபர் கொடுத்ததுக்கு நன்றி. நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லலையே. இவ்வளவு பெரிய குரூப்போட ஓனர் பையன் நீ, உனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது? என்னால எங்க அம்மாவையும் அம்மான்னு கூப்பிட முடியாது, என்னோட பிரதரையும் பிரதர்னு கூப்பிட முடியாது. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீ கோவத்தை அடக்கி வச்சிட்டு இருக்க ஆள்ல. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? வேண்டாம். நான் இன்னும் கேள்வியே கேட்கலையே. ஆனா உன்னோட கேள்வி எல்லாமே எப்பவும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. இந்த சாங்க்கு ரொம்ப நன்றி. குட் நைட். என்னோட முதல் மாற்று உலகம் இதுதான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா என்ன? ஜாயின் சாங். நான் உன்னை மிஸ் பண்றேனா? நான் உன்னை மிஸ் பண்றேனான்னு கேட்டேன். ஆமாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்க பாரு. ஆமா, எதுக்கு இவ்வளவு crowd நிக்கறாங்கன்னு தெரியலையே. என்ன ஆச்சு? சாயிங் தானா? உள்ள எல்லாரும் லேட்டா போலாம். நீங்க வேணா லேட்டா போங்க. ஏய், இங்க பாரு. இது ஸ்கூலா இல்ல வேற ஏதாவதா? இங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் நினைச்சீங்களா? கிம்டானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எதுக்கு வெளியில நிக்க சொல்றீங்க? இவகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சா அதான் வந்தா. நீ நர்வஸ்லாம் ஆக வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க வந்தது நல்லதுதான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? அது விடு. அதெல்லாம் பாத்தியா? பாரு, நீ ஒன்னும் காசே செலவு பண்ணல. நீ ஒன்னும் பணக்காரிலாம் இல்ல. லிபோனா, இவ என்ன புது பணக்காரின்னு நினைக்கிறியா? இவளை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா? எனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. தேவையில்லாம இதுக்கு ஏன் பேக் எனக்கு கொட்டின? அவசியம் இருக்கு. இங்க சோசியல் கேர் குரூப் இருக்கு. அவங்க எல்லாம் இவ்வளவு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. இந்த விஷயத்துல மொத்த ஸ்கூலும் இவ்வளவு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்ம எல்லாருமே இங்க விக்டிம்ஸ். சரிதானே? நான் மன்னிப்பெல்லாம் கேட்க போறதில்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு நீ. என்ன திடீர்னு ரொம்ப தைரியமா பேசுற? இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. வழிவிடுங்க. என்ன நடக்குது இங்க? என்னாச்சு? இவன் தான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறான். தேவையில்லாம மத்தவங்க கிளாஸையும் ஏன் கெடுக்கிற? நீ தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனைக்கு வர. இவளோட பல இரவுகள் எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியுது. அதனாலேயே கம்பீட் பண்ணணும்னு தோணுது. நான் வைல்டா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஓகே தானே? முதல்ல இதை கிளீன் பண்ணுங்க. ரொம்ப அநாயங்கா இருக்கு. நீ பண்ண காரியத்தால அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு. தேங்க்ஸ் போனா. நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன். நீ விடு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண.
உனக்கு தெரியுமா யங் டூர் இருக்கால புது பணக்காரி அந்த பொண்ணு இருக்கால அவளுடைய பேங்க கொட்டிட்டான். எப்போ? இப்பதான். அவன் மாறிட்டான்னு நினைச்சா ஆனா திரும்ப ஆரம்பிச்சிட்டானா? ஆல் ரைட் பசங்களா, கிளாஸ் இப்ப ஆரம்பமாக போகுது. அவங்க உங்க சீட்ல போய் உட்காருங்க ப்ளீஸ். எல்லாரும் உங்க புக்ஸ் ரெடியா எடுத்து வைங்க. வெரி குட். அப்படிதான், எல்லாரும் ரெண்டாவது பேச்சு வாங்க. அப்படியே 109 எடுத்துக்குங்க. அந்த 109ல உங்களோட கனவுகளை பத்தி எழுதுங்க. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது உங்களோட கனவுகளை பத்தி தான். கனவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்காலத்தை பார்வையிடுறதுக்கு சமமானது. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத கனவு மூலமா தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிடலாம். எதுக்கு பிரச்சனை தேவையில்லை. என்னாச்சு அதுல? ஓ, அப்படி எழுதிருக்காங்களா? ஷோ பாவம். நீங்க கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் போகணும். ஹே, உன்னால இங்க நான் எல்லாரும் முன்னாடியும் கெட்டவனா தெரியறேன்டா. என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ இத பத்தி யோசிச்சிருக்கணும். நான் ரொம்ப டீசென்டானவன் நீ நினைச்சிட்டு இருந்தால. ப்ளீஸ் போங்க. ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்துச்சு தெரியுமா? அது சரியாக 3 வாரம் ஆகும். அது ரொம்ப வலிச்சது. கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருந்தது. மன்னிச்சிருங்க, நான் போகணும். என்ன விடுங்க ப்ளீஸ். என்னால அது மட்டும் பண்ண முடியாது. என்ன நீ அடிச்சல்ல, அதுக்கு நீ இதை வாங்கிட்டு தான் ஆகணும். உனக்கு வேற வழியே இல்ல. நிறைய செலவு பண்ணி உனக்கு ஒரு நல்ல லாயரா பார்த்து வச்சுக்கோ, சரியா? இப்ப நீங்க என்ன பண்ண பாக்குறீங்க? என்னோட மனசை இப்படி உடைச்சிட்டியாடா. எனக்கு கேரண்டியா எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் முட்டி போட்டு மன்னிப்பு கேக்குறியா? என் மனசு மாறிடுறதுக்குள்ள பண்ணிடுறா. ஹே, எழுந்துரு. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எழுந்துருன்னு சொன்னேன். உன்ன நல்லவன காமிச்சுக்க பாக்காத. எனக்கு இது பிடிக்கல. உனக்கு அவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஹே ஜூன் யங், நீ ரொம்ப கிளவர் தெரியுமா? இங்க பாரு, உன்னை நான் புள்ளி பண்ணிருக்கேன் பாஸ்ட்ல. ரொம்ப சந்தோஷம். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன மன்னிச்சிடு. அதுக்கு பதிலா இந்த மாதிரி பே பேக் பண்றேன். இப்ப நான் உன்னை அடிச்சிட்டேன். என்ன முட்டி போடவே பார்க்கலாம். என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? அதுக்கு தான் வெயிட் பண்றேன். என்ன எப்படி நீ அடிக்கலாம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார் சண்டை போடுறது? என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன்ல. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல? ரொம்ப வலிக்குதா என்ன?
இதெல்லாம் ஸ்கூல்ல நடக்கிற விஷயம் தானே மேடம். என்ன மனசுதான் உடைஞ்சிருச்சு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இது உன் அப்பாக்கு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா உங்களை நான் பிரச்சனைக்கு இழுக்க மாட்டேன். நான் அதை மீன் பண்ணல. டேனுடைய அம்மாவா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிரான்ஸ்பர் ஆகி நீ இந்த இடத்துக்கு வந்த. உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவைதானா? நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? என்ன மன்னிச்சிருங்க. வேற ஸ்கூலுக்கு நான் அனுப்பி வைக்கணுமா என்ன? நான் உன்னை வார்ன் பண்றேன். நீ ப்ராமிஸ மீறினா வேற ஒரு ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். நான் என்ன பண்ணா உனக்கு பயம் வரும்னு தெரியல. உன் பிரதர் கிட்ட சொல்லவா? ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நார்மல் ஆயிட்டேன். அவங்க கிட்ட ஈஸியா நடந்துக்கங்க. ஏன் பிரச்சனை பண்றீங்க? உங்க அம்மா சஜஸ்ட் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. பேசாம டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க இருந்து போயிடு. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டது நீதான், அதனால நீதான் இங்க இருந்து போகணும். அவங்க உன் உண்மையான அம்மா இல்லங்கிறதால அவங்க பேச்சு கேட்க மாட்டியா? உன் வாயை உடைக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஒழுங்கா ஓடிடு. அதுக்கு தாண்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதானே நான் இங்க தாக்கு பிடிக்க முடியும், பிரச்சனையும் ஆகும். முடிஞ்சா மறுபடியும் ஆடி. கண்டிப்பா அடுத்த தடவை என்கிட்ட நீ வாங்குவ. ஹே சாயங்டு, ஏன் அவாய்ட் பண்ற? உன்னை யாருடா அவாய்ட் பண்றா? 2 நாள் முன்னாடி நான் பார்த்ததுனாலயா? உனக்கு அசிங்கம் ஆயிடுச்சா என்ன? நீ 2 நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்த? நீ என்னடா பார்த்த? சாயங்டு, அப்பா அது உனக்கு எம்பாரசிங்கா இல்ல இல்லையா? ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. உனக்கு என்னடா தெரியும்? எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்த கடந்துதான் போகணும். எனக்கும் அப்படி நடந்திருக்கு. ஆக்சுவலா நான் சேர்மனோட பையன் இல்ல. என்ன? எனக்கு இன்னொரு அம்மாவும் இருக்காங்க. முதல் முறையா இந்த விஷயத்த கேக்குறது நீதான். அதுவும் இல்லாம அப்ப நீ வளர்ப்பு மகனா? ஓ, இப்ப புரியுதா? 2 நாள் முன்னாடி நான் ஒரு குழந்தையோட பார்த்த அம்மா தான் உன் அம்மா இல்லையா? என் அப்பாவும் உன்ன மாதிரி தான்டா. டான் யாங்டூவ அடிச்சிட்டானாமே, அப்படியா? அத நான் மிஸ் பண்ணிட்டேனே. அவன்லாம் ஒன்னும் பஞ்சு வாங்கல, அத பிளாக் பண்ணிட்டான் அவன். ஏய், அவன் வேகமா அடிச்சிட்டான்னு கேள்விப்பட்ட. நீ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க. யாங்டூ கூட சேர்ந்து ஆடுறத நிறுத்து, இல்லனா காலேஜ்க்கே போக மாட்டேன். இங்கெல்லாம் எந்த ஒரு பவுண்டரிஸுமே கிடையாது. எல்லா குற்றத்துக்குமே ஒரு வழிமுறை இருக்கு. அப்ப யாங்டூ தான் இந்த வாட்டி விக்டிமா? நீ அவன் பக்கம் இருக்கியா? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீ அப்ப டேனுக்கு சப்போர்ட் பண்றியா? அவனை லவ் வேற பண்ண. என்ன சொல்ல வர நீ இப்போ? அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. ஓகே, அங்க பாரு, அவனோட ஃபியான்சி வேற இருக்கா. நம்ம பேசும்போது கொஞ்சம் பார்த்துதான் பேசணும். ஹே ரேச்சல், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, பேசணும். நீங்க போங்க, நான் பேசிட்டு வரேன். ஜான் கிட்ட நானும் டேனும் வெளியில போனதை சொன்னதா அவன் என்கிட்ட சொன்னான். அதுக்கு என்ன? இதெல்லாம் எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? என் பாஸ்ட் பத்தி வெளியில சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? அதுக்கு உரிமை இல்ல. நான் ஒண்ணு போய் சொல்லலையே. உன்னோட பாய் ஃப்ரெண்ட நீதானே ஒழுங்கா பாத்துருக்கணும். மத்த பொண்ணுங்க கூட அவனை பேச விட்டுருக்க கூடாது. ஆனா சான் எங்க, நான் இவன் நல்லா தான் பாத்துக்கிறேன். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா டான்க்கும் யோன்சாங்க்கும் ஏதோ நடுவுல போயிட்டு இருக்கு. அத முதல்ல நீ கவனி. நான் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கல. நீயும் என்ன அதை பண்ணாத. நான் உன்கிட்ட கிளியர் பண்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்க போறேன். என்னமோ பண்ணிட்டு போ. என்கிட்ட ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. நான் உன்னோட நெய்பர்ஹுட்ல இருக்கேன், அதனால உன்னை இக்னோர் பண்ண முடியாது. உங்க கான்சைன்ஸ் அப்புறம் உங்களோட செகண்ட் மேரேஜ் எல்லாத்தையும் நான் வந்ததுக்கு வருத்தப்பட வச்சிராத. ஆமா, அது டான் தானே? அப்படி பண்ணாதீங்க.
அவனை பாத்தியா? ஒரு முறையாவது அவனே வந்து ஹாய் சொல்லிருக்கானா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹாய், எப்படி இருக்கீங்க? கொரியாக்கு நீ திரும்பி வந்ததும் எப்படி மீட் பண்றதுன்னு நினைச்சு கஷ்டமா இருந்தது. அது ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரமாவே நம்ம மீட் பண்ணி சாப்பிடலாம். ஒரு மேனஸ்க்காகவாது எஸ் சொல்லிருக்கலாம். எதுவும் சொல்லாம இருந்தது அவனுக்கு எவ்வளவு எம்பாரஸா இருக்கும் தெரியுமா? யாங் டூவை இவன் பஞ்ச் பண்ணிட்டான். ஏன்னா ஏன் ஏன்னு கேட்ட என்ன சொல்றது? அவன் பண்ண தப்புக்கு அடி வாங்கினா. உங்க ஃபியான்சே எப்படிப்பட்டவர்னு யாங் டூவை பாக்கும்போது எனக்கு தெரியுது. அப்புறம் என்னோட ஃபியான்சே கண்டிப்பா உங்களை விட பெட்டரான ஒருத்தன் தான். காரை விட்டு இறங்கு, நான் உன் கூட வரப்போறது இல்ல. உண்மையை சொன்னா உங்களுக்கு வலிக்குதோ? யங் டூ இன்னும் இங்க வரல. அப்போ அவன் வரும்போதே எனக்கு கால் பண்ணுங்க, நான் லாஞ்ச்ல வெயிட் பண்றேன். எஸ் மேடம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிம் பான் ஜெகு குரூப் சேர்ந்தவரு இங்கதானே தங்கிருக்காரு? ஆமா மேடம், இங்கதான் இருக்காரு. அப்பப்பதான் இங்க வருவேன், அவரை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு அந்த செக்ரட்டரியோட நம்பரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், எனக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். யோன்ஜெஹோ பேசுறேன். ஓ, இதுதான் உங்க நம்பரா? நான் தான். உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டு சுத்துறவன் நான் தான் போல. உன்னை நீ அப்படியே நினைச்சுக்கிற? முதல்ல நடிக்கிறத நிறுத்துங்க. உங்க நம்பரை வாங்க நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனா அதுக்கு ஒருத்தான எந்த விஷயமும் நான் பண்ணவே இல்லையே. நான் அப்புறமா கால் பண்றேன். போனை கட் பண்றீங்களா நீங்க? குட் பை. தேங்க்யூ. ஆமா, நீ யாரையாவது டேட் பண்றியா? அஃபேர்லாம் தாண்டி என்ன நீ பாக்குறல்ல, பார்த்து புரிஞ்சுக்க. இப்பெல்லாம் கம்பெனி விஷயத்தை கேட்டால தலை வலிக்குது. சரி, என்ன ரிப்போர்ட் சொல்லு. எஸ் சார். மிஸ் எஸ்தர்லி, ஆர்எஸ் இன்டர்நேஷனல் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க 1.4% ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க 1.2% இன்ஹெரிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 8,80,000 ஷேர்ஸ் டான் ரேச்சல் பேர்ல வாங்கிருக்காங்க. அவங்களுக்கு ஹோட்டல் அப்புறம் அந்த ஷேர்ஸும் இருக்குல்ல? ஆமா சார். அவங்க கிட்ட 2.1% ஷேர் இருக்கு. ஆல்ரெடி ஓட்டிங் பண்ற அளவுக்கு போர்டுல பவர் இருக்கு. அந்த பிரசிடென்ட் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மொத்த ஷேர்ஸும் அவங்க கிட்ட தான் இருக்கும் சார். நம்ம ஜெகு குரூப்ஸோட ஷேர்ஸும் 1.8% இருக்கும். என்ன 1.8 மாறிடுமா? சரி, அந்த மேரேஜ் நடக்கும்னு நினைக்கிறியா? சார், இது காதலால நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா இது நடக்கும் சார். உண்மையாவா? அது நம்ம கம்பெனி என்வெலப் ஆச்சு. அது யாரு? அந்த பேஜஸ்ல நான் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன், சரியா? உனக்கு மிட் டேர்ம்ல ஈஸியா இருக்கும். அதே போல இதுவும் உனக்கு உதவியா இருக்கும், பாத்துக்கோ. தேங்க்யூ. நீ மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஆமா, யார் இது போன்ல? எனக்கும் சில சீக்ரெட்ஸ் இருக்கு நண்பா. பூனா கோவப்பட போற, கிளம்பு. போனாக்கு கோவலாம் வராதுமா, கியூட் ஆக்ட் பண்ணுவா. உனக்கு தான் கண்ணு தெரியல. ஓகே, பாய். ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு. என்ன வேணும்? பிளாக் பீன் நூடுல்ஸ் சாப்பிடணும். இங்க சர்வ் பண்ண யாரும் இல்ல. என்ன? நீ என் கூட பிளாக் பீன் நூடுல்ஸ் சாப்பிடுறியா? 2 வாங்கி 1 சாப்பிடு. நீதான் பணக்காரனாச்சு. அதுக்காக ஃபுட் எல்லாம் கண்டபடி தூக்கி போடுறதுக்கு என்னால முடியாதுமா. இப்ப வேற யாரையாவது கேளு, எனக்கு வேலை இருக்கு. நீ வந்துதான் ஆகணும். ஜூன் யங்க நீ பாத்துருக்கணுமே. நான் அவன்கிட்ட சொல்லிருக்கேன், நீ மட்டும் இப்ப என் கூட சாப்பிட்டேன்னா அவன் மேல போட இருக்கிற கேஸ நான் மாத்திடுவேன். உனக்கே கேவலமா இல்ல? எப்படி இப்படி எல்லாம் விக்கிற
ஹே, நான் சாரி கேட்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் என்னாச்சு? எனக்கு என்னமோ நீ உண்மையா அவன் மேல கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு தோணுது. அப்புறம் ஏன் இப்படி பண்ற? அவன் என் முன்னாடி வந்து நிக்கும் போது எவ்வளவு பயத்துல இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல அப்படியே என்ன உனக்கு சந்தோஷம்? சந்தோஷம் யார் உனக்கு சொன்னா? பின்ன உண்மையிலேயே அந்த கேஸ வாபஸ் வாங்க போறியா? ஆமா. ஏன்? ஏன்னா நீ இங்க வந்துட்டல. நான் இப்ப இங்க வந்ததால என்ன மாறிடுச்சு? என் மனசு மாறிடுச்சு. திடீர்னு எப்படி மாறும்? நீ இங்க வந்ததும் என் மனசு பூவா மாறிடுச்சு. அது எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? ஜோக் பண்ணி விளையாடுற நேரமா இது? நான் பண்றது ஜோக் மாதிரி இருக்கா? உனக்கு பூனா பிடிக்காதா? ஒரு பூவே என்ன தேடி இவ்வளவு தூரம் வரும்போது எப்படி கோவப்பட முடியும்? அதான் மாறிட்டேன். 2 பேர் மேலயும் போட மாட்டியா? ஆமா, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இது போதும் எனக்கு. என் போனையும் நீ அட்டென்ட் பண்ணல. ஒரு இம்பார்ட்டன்ட் கெஸ்டோட நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு முக்கியமானவங்க யாரு? இந்த வீக்கெண்ட் நம்ம பிக்சர் எடுக்க போனோம். கெஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னான்ல. என்ன கெஸ்ட்? ஆமா, இங்க என்ன நடக்குது? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை நான் இங்க இன்வைட் பண்ணவே இல்லையே. எனக்கும் இங்க இருக்கணும்னு ஒன்னும் ஆசை இல்ல. எது எப்படியோ எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. எனக்கு எந்த சர்ப்ரைஸும் தேவையே இல்ல. நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே கேவலமா இருக்க. அதான் நான் வந்ததும் மனசு மாறிடுச்சு. நீ இப்போ நான் இங்க இருந்து கிளம்பட்டுமா? அம்மா, நீ எங்க போற? வேலைக்கா? நான் தான் பேசுறேன். சா யூன் சாங் எங்க இருக்கான்னு தெரியுமா? அது எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கணுமா? இத சொல்றதுக்கா இப்ப கால் பண்ண? யங் டூவோட ஹோட்டல்ல சூட் ரூம்ல அவ இருக்கான். அவன் கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். பை. ஜெகு ஹை ஸ்கூல் PTA மீட்டிங் நெக்ஸ்ட் வெனஸ்டே 2 PM. அடுத்த வாரம் அங்க போகணுமா? நான் சாயூன் சாங்கோடைய அம்மா. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு, என்னால வர முடியாது. என்னது அது? நீங்களும் சரி நானும் சரி அந்த ஸ்கூலுக்கு போக முடியாது. நம்ம லைஃப் அப்படிப்பட்டது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இந்த நேரத்துல எங்க வெளியில போற நீ? என் கூட வா. ஹே, என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நான் ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணல.
எப்படி பண்றது? நான் தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேனே. நீ யாங்டுவோட ஹோட்டலுக்கு போனியா? அந்த ரேச்சல் அதுக்குள்ள சொல்லிட்டாளா? நீ போனல? அது அவன் ஹோட்டல் எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன பண்றத நினைச்சுக்கிட்டு இருக்க? ஹேய், நான் உன் இடத்துல கூட தான் இருந்தேன். அமெரிக்கால இருக்கும்போது நம்ம ஒன்னா இருந்தோம். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா இது முட்டாள்தனம் தாண்டி. நீ என்ன நம்புன? நீ முட்டாளு. ஒருவேளை அங்க ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்றது? ஆனா நீ தான் எதுவும் பண்ணலையே. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் உன்னை ஹர்ட் பண்ணலையா? அவனோட ஹோட்டலுக்கு எதுக்காக போன? ஜூனியனுக்காக தான். கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா அதுக்காக தான் போனேன். அத நீ நம்பினியா? நான் நம்பலதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நிலைமையில வந்து ஹெல்ப் கேட்டா என்ன பண்றது? அவனும் நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? அத முதல்ல சொல்லு. எப்பயாவது ஒரு தடவை பாக்குறீங்க, அதுல என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? சோஷியல் கேர் குரூப்ல அவன் இருக்கான் தெரியுமா? என் அம்மா மாதிரி என்ன பத்தி எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா எனக்காக சீக்கிரட்டா வச்சிருக்கான். நான் எப்படி போகாம இருக்க முடியும்? எப்படி அவன் டிரான்ஸ்ஃபர் ஆக போறான்? உனக்கு என்ன பிரச்சனை? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது இதுல நீ இன்வால்வ் ஆக கூடாதுன்னு? நீ சீரழின்னு நினைக்கிறியா? அவன் எதுக்காக இப்படி பண்றான்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் முன்னாலதான். அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். உன்கிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன். உன்னை பத்தி நான் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியா? கொஞ்சமாவது நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுட்டு போறியா? நான் இங்க வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். உனக்கு புரியுதா இல்லையா? ஸ்கூல்ல நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒவ்வொரு நாளும் இதையே பெருசாக்கிட்டே இருக்க நீ. நான் உன்கிட்ட பெரிய உதவி கேட்கல. நான் அந்த ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆகணும். ஹை ஸ்கூல்ல இருந்து வெளியில போகணும். 20 வயசு ஆகும்போது என் வாழ்க்கை நல்ல நிலைமையில இருக்கணும். ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற? நாளைக்கே நீ என் வீட்டை விட்டு வெளியே போயிடு. என்ன? உன்னால முடியாதுல்ல? உனக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல? அப்படின்னா இன்னில இருந்து உனக்கு என்ன பிடிக்கணும்? உன் மனசுக்கு பிடிச்சா இன்னும் சந்தோஷம். எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. சாயும் சங்க எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நாங்க பார்க்க கியூட்டா இருக்கோம்ல? கேவலமா இருக்கு. கியூட்டா தான்டா இருக்கும். நீ இப்படி எல்லாம் பண்ணினா எப்படி உங்க அம்மா என்ன இங்க இருக்க விடுவாங்க? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உட்காரு. நான் இப்ப இங்க உட்கார்றதுனால என்ன நடக்க போகுது? எழுந்துருன்னு சொல்றேன்ல. நம்ம சாப்பிட்டே ஆகணும். பைத்தியக்காரா.